இந்த திருப்பூரம் ஆந்தோப்பில் வந்து கொடுக்கப்படுது. என்னால் இந்த வடத்திலே நடுக்கையில வெள்ளை கால்கள் எல்லாம் நோகிறது, கண்கள் எல்லாம் இருக்கிறது சுவாமி. இந்த வடத்திலே தாங்களுடன் பைகத்து வரும்பொழியால் தோல் தோணுகிறது சுவாமி. என்ன தெரிவிக்கின்றமா? ஆமாம் சுவாமி. இந்த பாவி எந்த பாவத்தை செய்து இந்த வனம் தனில் வந்திடும் வேலையில் தனில் வந்திடும் வேலையில் சாமி இந்த வனம் தனில் வந்திடும் வேலையில் ஐவர்கோவே தனில் வந்திடும் வேலையில் நல்ல நன்றி தாரோ எனக்கு பச்சை தண்ணி தாகம் பல்லை உடத்தது எனக்கு கால்களும் நோகுது கண்டாலும் சோறுது எனக்கு கால்களில் ஓடிடு கண்டாலும் சோறுது எனக்கு பச்சை தாவம் பையில் உள்ளது எனக்கு பச்சை தண்ணி தாகம் பல்லை உழத்தது இந்த பாவி இந்த தட்டவடலும் ஆண்டோப்பில் வந்து கொடுக்கப்படுது. கால்கள் எல்லாம் நோடுறது, கண்கள் எல்லாம் இருக்கிறது, நாவெல்லாம் வரலுகிறது சாமி. இந்த பாவி என்ன பாவத்தை செய்து உங்களிடம் வைகுந்தபடியா வர முடியாது போல் தோடுகிறது. அப்படி எதற்காக பேசிக் கொண்டு வருகிறாய்? இந்த விடத்தினை பார்த்தீர்களா? ஒருவரமாகப்பட்டது தாங்களை பார்த்து வா நினைத்துக் கொண்டிருக்கிறது சாமி. தாங்கள் கண்களுக்கு தெரியவில்லையா இந்த பாவி என்ன பாவத்தை செய்தேன் சாமி? தெரியவில்லை. ஐயா கோழி குறைத்தேன குறைதாளி ஏற்றேனோ ஐவர்கோ செல்வேனோ ஐவர்கோ சொன்னேனோ கல்லிகள் வாட்டினோ ஐவர்கோ பிள்ளை பார்க்க கல்வி கொள்ளைத்தேனோ சாமி கோயில் இடித்தின குலக்கல்வி கூட்டினோ ஐவர்கோ அங்கே கோயில் போட்டேனோ சாமி ஐயோ ஐயோ கோயில் இடித்தின குலங்களை கூட்டினோ ஐவர்கோ பாதி குற்றம் செய்தேனோ பெரியோரை எழுந்தேனோ ஐவர்கோ செய்தேனோ என்று நினைத்தேனோ ஐயோ என்ன செய்ய போறேன் செய்ய போறேன் ஐவர்கோ செய்ய போறேன் ஹலோ கதை துரோகா நம்மளுடைய மாயவன் பாதத்தை காண்பதற்காக வைகுந்தம் வந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த சந்திரமா சோலை வந்தவுடனே எங்களை எல்லாம் விட்டு பிரிந்து விட்டாயே கண்ணே. உன்னை எந்த ஜம்மத்தில் காண போகின்றோம், எப்பிறப்பில் காண போகின்றோம், ஒன்றுமே புரியவில்லையே. நாங்கள் என்ன செய்வோம்? என்னுடைய அண்ணன் முன்பதாக சென்று கொண்டிருக்கின்றார், நீயோ இந்த இடத்தில் மடிந்து விட்டாயே அம்மா. நாங்கள் என்ன செய்ய போகின்றோம்? அண்ணா தர்மபூபதி அண்ணா, தப்பி வைப்பா அண்ணா சீனப்பா இந்த படத்திலே பார்த்தவராணி
தடுமாறிக்கொண்டு வர வேண்டிய காரணம் என்னப்பா? அண்ணா, நம்மளுடைய ஐவருக்கு நாகையான பாஞ்சாலி சரி துரோபதா இந்த மரத்திலே வந்தவுடனே நம்மளை விட்டு பிரிந்து ஐயோ, நாங்கள் என்ன செய்ய போகின்றோம் அம்மா? என்ன செய்ய போகின்றோம் அம்மா? துரோபதா, இந்த தொட்டமன மாதோப்பிலே வந்தவுடனே மாண்டு மடைந்து விட்டாயே அம்மா, மாண்டு மடைந்து விட்டாயே. ஐயோ ஐயோ, நான் என்ன செய்வேன்? துரோபதையே எங்களே கூந்தலாட்டு விட்டாயம்மா, துரோபதையம்மா. ஐயோ என்ன செய்வேன்? துரோபதையே எங்களை அந்தரத்தில் விட்டாயம்மா, துரோபதையே. இந்த தொட்டபட மாதோப்பிலே வந்தவுடனே உன்னுடைய உயிர் சிவலோகப்பதி அடைந்து விட்டது அம்மா. நாங்கள் என்ன செய்ய போகின்றோம் அம்மா? என்ன செய்ய போகின்றோம்? ஐயோ ஐயோ, பாஜால ராஜல் பெற்றா, ஐயோ பாஜாலோ ராஜல் பெற்ற எனது பத்திரி துறவரையோ. ஐயோ பாஞ்சால ராஜன் பெற்ற, பாஞ்சால ராஜன் பெற்ற எனது பத்தினி துறவதையோ. அம்மா முனக்கு தனசு என்ற வில்வளைத்தோ, ஐயோ தனசு என்ற வில்வளைத்தோ எனது பாஞ்சாலி துறவரைய உண்டு தஞ்சம் என்று கொண்டு வந்தோம். ஐயோ தவசி என்று வில்வளைத்து, தவசி என்று வில்வளைத்து பாஞ்சாலி துரோபதைய ஒண்ணு தஞ்சம் என்று கொண்டு வந்தோம். மனமோ ஊரில் மாட்டிருந்தா, ஐயோ ரமோ ஊரிலையோ மாட்டிருந்தா எனது பாஞ்சாலி துரோபதைய நமக்கு ஒரு தரம் வந்திருக்கும். ஐயோ ஊரில மாண்டிருந்தா, ஊரிலேயே மாண்டிருந்தா பாஞ்சாலி துரோபதைய நமக்கு ஒரு சனம் வந்திருக்கும். ஐயோ உனக்கு வாசலில வந்தளிட்டோ, ஐயோ உனக்கு வாசலில வந்தளிட்டு எனது பாஞ்சாலி துரோபதைய உனக்கு வாழ மரம் ரெண்டு ரெண்டு. ஐயோ வாசலில வந்தலுக்கு, வாசலில வந்தலுக்கு பாஞ்சாலி துரோபதைய நம்ம வாழை வரார் என்று நட்ட. மனமோ ஊரில மாட்டிருந்தா, ஐயோ ரமோ ஊரிலேயே மாட்டிருந்தா எனது பாஞ்சாலி துரோபதைய நமக்கு ஒரு கோடி வந்துடும். ஐயோ ஊரில மாட்டிருந்தா, ஊரிலேயே மாட்டிருந்தா பாஞ்சாலி துரோபதைய நமக்கு ஒரு கோடி வந்துடுவோம். ஐயோ ரமோ நாட்டில மாட்டிருந்தா, ஐயோ ரமோ நாட்டிலேயே மடைந்திருந்தா எனது பாஞ்சாலி துரோபதைய நமக்கு நாட்டு கோடி வந்துடுவோம். ஐயோ நாட்டில மாட்டிருந்தா, நாட்டிலேயே மாட்டிருந்தா பாஞ்சாலி துரோபதைய நமக்கு
நாட்டு ஓடி வந்துள்ளதோ ஐயோ ரம்மா கோட்டையில மடிந்திருந்தா ஐயோ ரம்மா கோட்டையில மடிந்திருந்தா எனது பாஞ்சாலிரமலைய நம்மா கோத்திரமோ பேரு சொல்லோ ஐயோ கோட்டையில மாண்டிருந்தா கோட்டையில மாண்டிருந்தா பாஞ்சாலி துரோவதைய நமக்கு கோட்டிரமும் பேரு சொல்லுவா ஐயோ ரம்மா வாசலில மாட்டிருந்தா ஐயோ ரம்மா வாசலில மாட்டிருந்தா எனது பாஞ்சாலி துரோவதைய நம்மா வம்புதமோ பேரு சொல்லோ ஐயோ வாசலில மாண்டிருந்தா வாசலில மாண்டிருந்தா பாஞ்சாலி துரோவதைய நமக்கு வம்புதமும் பேரு சொல்லுவா ஐயோ ரம்மா திமுற சிவையில ஐயோ ரம்மா திமுற சிவையில எனது பாஞ்சாலி துரவதைய ரம்மா ஆண்டு வந்த கொஞ்ச காலம் ஐயோ அத்திவுர சிவையில அத்திவுர சிவையில பாஞ்சாலி துரோவதைய நம்ம ஆண்டு கொஞ்ச காலம் ஐயோ ரம்மா கூட்டு கிளி போல ஐயோ ரம்மா கூட்டு கிளிகள் போல அம்மா எனது பாஞ்சாலி துரவதைய ரம்மா கூடியே வந்தனம்மா ஐயோ கூண்டு கிளிகள் போல கூண்டு கிளிகள் போல பாஞ்சாலி துரோவதைய நம்ம கூடியே வந்தோம்மா ஐயோ இப்போ ஆகாத கடிகள் வந்து ஐயோ ஆகாத கடிகள் வந்து ஐயோ இந்த சண்டால நாட்டிலே நம்ம ஆடிக்கொரு தேசமானோ ஐயோ ஆகார கலையில் வந்து ஆகார கலையில் வந்து இந்த சண்டால நாட்டினிலே நம்ம ஆளுக்கொரு தேசமானோ ஐயோ நீதா பெண்ணாய் பிறந்ததுக்கு ஐயோ நீதா பெண்ணாய் பிறந்ததுக்கு எனது பாஞ்சாலி துரோவதைய இந்த மண்ணாய் பிறந்திருந்தாங்க ஐயோ பெண்ணாய் பிறந்ததுக்கு பெண்ணாய் பிறந்ததுக்கு பாஞ்சாலி துரோவதைய நீதா மண்ணாய் பிறந்திருந்தா ஐயோ நீதா மண்ணாய் பிறந்திருந்தா இந்த மண்ணாய் பிறந்திருந்தா எனது பாஞ்சாலி துரோவதைய மண்ணில் கோடிசனோ நிப்பரம்மா ஐயோ பெண்ணாய் பிறந்ததுக்கு மண்ணாய் பிறந்திருந்தா பாஞ்சாலி துரோவதைய மண்ணில் கோடி சோனி பரமா ஐயோ ஐயோ என்ன செய்வேன் துரோவதைய எங்க விட்டாயமா
அம்மா துரோபதா, இந்த தொட்டமட மாதவனை வந்தவுடனே மாட்டி வளைந்து விட்டாயே அம்மா. நான் அடந்து புலம்பிக் கொண்டிருந்து என்னம்மா செய்ய போய்கிட்டு இதோ இந்த தொட்டமட மாதவங்களை எடுத்து விட்டு அடக்கம் செய்து விட்டு நாங்கள் ஐவரமானது சிவனுடைய பாதத்துக்கு சென்று வருகின்றோம் அம்மா, சென்று வருகின்றோம். தம்பி வீமா, நமது பாஞ்சாலி என்ற துரோபதையை இந்த தொட்டமட மாதவனை எடுத்து அடக்கம் செய்து விட்டு வருவாய் அம்மா. ஆகட்டும் அண்ணா, அடக்கம் செய்து விட்டு வருகிறோம். அடக்கம் செய்தேனே ஐயனையை அடக்கம் செய்தேனே, அடக்கம் செய்தேனே ஐயனையை அடக்கம் செய்தேனே, அடக்கம் செய்தே வந்தம் மகடி மாதம், அடக்கம் செய்தே வந்தம் மகடி மாதம், அடக்கம் செய்தே வந்தம் மகடி மாதம், அடக்கம் செய்தே ஐயனையை அடக்கம் செய்தேனே. அண்ணா தம்பி, நம்மளுடைய பாஞ்சாலி துரோபதையை இந்த வனத்திலே அடக்கம் செய்து விட்டோம் அண்ணா. ஆகட்டும் தம்பி, ஆகட்டும் அண்ணா. நமது பாஞ்சாலி துரோபதாய் இறந்த காரணத்தை நினைத்து நமது தம்பிமார்கள் எல்லாம் அழுது புலம்பிக் கொண்டு வருகின்றார்கள். உண்மைதான். இந்த வனத்தில் உள்ள பெருமை எல்லாம் சொல்லி அவர்களுடைய மனசை திடப்படுத்த வேண்டும் தம்பி, திடப்படுத்த வேண்டும். ஆகட்டும் அண்ணா. ஆகட்டும் தம்பிமார்களே. ஆகட்டும் அண்ணா. நல்லா காமமர பாதையோ இரு கண்கள் மதிப்பதையோ, இரு கண்கள் மதிப்பதையோ, கோபுரம் கொத்துடவோ கோட்டையை மாறும், கோபுரம் கொத்துடவோ கோட்டையை மாறும், மாணவத்தை குடிக்கிறே வாடை வீரமா இந்த படத்தை பார்த்தால் மந்தைகள் எல்லாம் மரத்துக்கு மரமாக கிளைக்கு கிளையாக குதித்து ஓடிக்கொண்டிருக்கின்றது பார்த்தீர்களா தம்பி? உண்மைதான். அது மட்டுமல்லாமல் இதுவும் அந்த இடத்திலே இருக்கக்கூடிய மரமாகப்பட்டது வேப்ப மரம் என்று சொல்லுவார்கள். அப்படியே இந்த வேப்ப மரம் முன் ஜம்மத்திலே ஒரு பெண்ணாக இருந்ததா. அதனுடைய வேப்ப மரத்தினுடைய பெருமையை சொல்லி வருகிறேன் நன்றாக கேட்க வேண்டும் தம்பி. ஆகட்டும் அண்ணா. ஆடா நல்ல விளங்கும் சொந்தமிடாதை இந்த மரமாக பெற்றது வேப்ப மரம் என்று சொல்லுவார்கள். முன் ஜம்மத்திலே ஓர் கணவன் மனைவிக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் அத்தனையுமே பெண் குழந்தையாகவே பிறந்து கொண்டு வந்ததாம். அப்படியே 9வது குழந்தையாவது ஆண் குழந்தை வேண்டும் என்று ஆவலுடன் எண்ணிக்கொண்டிருந்தார்களாம் தாய் தகப்பனும். அந்த 9வது குழந்தையும் பெண்ணாகவே பிறந்து விட்டதாம். அப்படியே உண்மைதான் தம்பி. இந்த பெண்ணை அநாத காட்டிலே எங்கேயாவது தூக்கி எறிந்து விடுங்கள் என்று சொன்னார்களாம் தாய் தகப்பன். அண்ணா உண்மைதான் தம்பி. அந்த பெண்ணை அடுத்தவர்கள் எடுத்து வளர்த்து ஆளாக்கி 16 வருட பருவமங்கையாக இருக்கும் பொழுது பெற்றோர்களிடத்தில் வந்து இதுதான் தாங்கள் பெற்ற பிள்ளை என்று சொல்லும் பொழுது இப்பேறிப்பட்ட குழந்தையை அநாத காட்டிலே தூக்கி எறிந்து விட்டமே என்று வாரி முத்தமிட்டார்களாம் அந்த பெண்ணை. அப்படியா? உண்மைதான் தம்பி. அண்ணா அதன் பிறகு அந்த பெண் சில காலங்கள் கழித்தவுடனே கேட்பார் பேச்சை கேட்டு சுருக்கு போட்டு இறந்து விட்டதாம். அண்ணா உண்மைதான். பிறந்தவுடனே ஒரு கசப்பான வார்த்தை. ஆகையால் காயாகப்பட்டது கசக்கும். இரண்டாவது 16 வருட பருவமங்கையாக இருக்க பொழுது வாரி முத்தமிட்ட காரணத்தால் பழமாகப்பட்டது இனிக்கும். கடைசியில் சுருக்கு போட்டு இறந்த காரணத்தால் போனால் போகட்டும் என்று சலிப்பாக சொன்ன காரணத்தால் உள்ளுக்கு இருக்கக்கூடிய விதையாகப்பட்டது கசக்கும். முன் ஜம்மத்தில் ஒரு பெண்ணாக பிறந்து இந்த ஜம்மத்தில் வேப்ப மரமாக ஜபித்து இந்த மரத்திலே வாழ்ந்து கொண்டு வருகின்றது தம்பி. ஆகட்டும் அண்ணா. அடுத்தது ஒரு மரம் தெரிகின்றது. அது என்ன மரம்? முன் ஜன்மத்தில் அவன் நல்லவனாக இருந்தானா தீயவனாக இருந்தான் என்று விவரமாக சொல்ல வேண்டும் அண்ணா. இதோ சொல்லி வருகின்றேன். இதுவும் அந்த மரமாகப்பட்டது எலுமிச்ச மரம் என்று சொல்லுவார்கள்.
எலுமிச்ச மரத்தினுடைய பெருமையை சொல்லி வருகிறேன். கேட்டுக்கொண்டே வருகிறோம். ஆடா புன்னை வளர்ந்தாடிலே தம்பி பூத்த பீலாமரமோ புன்னை வளர்ந்தாடிலே அங்கே பூத்த பீலாமரமோ ஆடா புன்னை வளர்ந்தாடிலே தம்பி பூத்த பீலாமரமும் அங்கே புன்னை வளர்ந்தாடிலே அங்கே பூத்த பீலாமரமோ ஆடா இந்த வளர்ந்தாடிலே எலுமிச்ச மரங்களை பங்க இந்த வளர்ந்தாடிலே தம்பி இந்த மரமாகப்பட்டது எலுமிச்ச மரம் என்று சொல்லுவார்கள். இந்த எலுமிச்ச மரமாகப்பட்டதும் உன் ஜம்மத்திலே ஒரு பெண்ணாக இருந்ததாம். அப்படியா? எப்படி என்றால் ஓர் கணவன் மனைவிக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் அத்தனையுமே ஆண் குழந்தையாகவே பிறந்து கொண்டு வந்ததாம். 7வது குழந்தையாவது நமக்கு பெண் குழந்தை வேண்டும் என்று வரமாய் வரமிருந்து பெற்றார்களாம் ஒரே ஒரு பெண் குழந்தை. அப்படியா? அப்பொழுது அந்த பெண்ணாகப்பட்டது 5 வயது சிறுமியாக இருக்கும் பொழுது திடீரென்று இறந்து விட்டதாம். அப்பொழுது பெற்ற தாய் தகப்பன் சொன்னார்களாம், நாமளும் வரமாய் வரமிருந்து பெற்றோம் ஒரே ஒரு பெண் குழந்தை, அதுவும் திடீரென்று இறந்து விட்டது. இறந்தாலும் பரவாயில்லை, நாம் குழந்தை தெய்வத்துக்கு முதலில் போய் சேர வேண்டும் என்று சொன்னார்களாம். அப்படியா? அப்படி சொன்ன காரணத்தால் இந்த ஜம்மத்தில் எலுமிச்ச மரமாக ஜபித்து எந்த தெய்வங்கள் கும்பிட்டாலும் கூட அந்த எலுமிச்சங்கனியை தெய்வத்துக்கு முன்பதாக வைத்துத்தான் சாமியை கும்பிடுவார்கள். முன் ஜம்மத்தில் பெண்ணாக பிறந்து இந்த ஜம்மத்தில் எலுமிச்ச மரமாக ஜபித்து இந்த வனத்திலே வாழ்ந்து கொண்டு வருகின்றது. தம்பி ஆகட்டும் அண்ணா. அடுத்ததாக மரமாக செடியாக வளர்ந்து கொண்டிருக்கின்றது. அண்ணவர்கள் முன் ஜம்மத்தில் நல்லவர்களா இல்லை தீயவர்களா என்று தாங்கள் தான் சொல்ல வேண்டும் அண்ணா. தம்பி அந்த மரமாகப்பட்டது எட்டி மரம் என்று சொல்லுவார்கள். அருகாமையில் உள்ள மரம் இறக்கலாம் மரம் என்று சொல்லுவார்கள். அந்த எட்டி மரமும் இறக்கலாம் மரமும் முன் ஜம்மத்திலே ஒரு கணவன் மனைவியாக வாழ்ந்து கொண்டு வந்தார்களாம். அப்படியா? எப்படி என்றால் ஆடா எட்டி படுத்தால் என்ன நாட்டில் யாதோர் வாழ்ந்தால் என்ன எட்டி படுத்தால் என்ன நாட்டில் யாதோர் வாழ்ந்தால் என்ன ஆடா மத்தியோரை கிளம்போ புது மரவாடல் காய்த்தால் என்னங்க மத்தியோரை கிளம்போ புது மரவாடல் காய்த்தால் என்ன. இந்த எட்டி மரமும் இறக்கலாம் மரமும் முன் ஜம்மத்திலே கணவன் மனைவியாக வாழ்ந்து கொண்டு வந்தார்களாம். அப்படியா? ஏழை எளிய மக்கள் பிச்சைக்காரர்கள் வந்து பிச்சை கேட்டால் ஏழை எளிய மக்களுக்கு கூட பிச்சை போட்டு உதவ மாட்டார்களாம். அப்படி உதவாமல் இருந்த காரணத்தால் அன்னவர்களை இருவரையும் கணவனை எட்டி மரமாக ஜபித்து எட்டி மரமாகப்பட்டது எதுக்குமே உதவாதி. அந்த எட்டி பழமாகப்பட்டது எப்படித்தான் கனைந்து பழுத்திருந்தாலும் கூட அந்த எட்டி பழத்தை ஈ எறும்பு காக்கை கழுகு எதுவுமே அணுகாது. அதே போல் மனைவியை இறக்கலாம் மரமாக ஜபித்து அந்த இறக்கலாம் பூவாகப்பட்டது எப்படித்தான் வெள்ளை வெள்ளையாக மடல் மடலாக பூ பூத்திருந்தாலும் கூட அந்த இறக்கலாம் பூவை எடுத்து எந்த பெண்ணும் கொண்டையில் சூட மாட்டார்கள். ஆகையால் முன் ஜம்மத்தில் யாருக்கும் கொடுத்து உதவாத காரணத்தால் இந்த ஜம்மத்தில் கணவனை எட்டி மரமாகவும் மனைவியை இறக்கலாம் மரமாக ஜபித்து இந்த வனத்திலே வாழ்ந்து கொண்டு வருகின்றார்கள். தம்பி ஆகட்டும் அல்ல ஆகட்டும் அண்ணா. இந்த வனத்திலே வந்தவுடனே முன் ஜம்மத்தில் பிறந்தவர்கள் புண்ணியம் செய்தவர்கள் நல்ல மரமாகவும் தீமைகள் செய்தவர்கள் கெட்ட மரமாக பிறந்திருக்கின்றார்கள் என்று விகரமாக சொல்லிக் கொண்டு வந்தீர்களே என்ன உண்மையா தம்பி? நம்மளுடைய பாஞ்சாலி துரோபதையாகப்பட்டவள் இந்த வனத்திலே வந்தவுடனே இறந்து விட்டாள் அல்லவா? அன்னவள் என்ன குற்றம் செய்தால் என்ன குறை செய்தால் எதற்காக இந்த வனத்திலே வந்தவுடனே இறந்து விட்டாளா தாங்கள் விகரமாக சொல்ல வேண்டும் அண்ணா. தம்பி சிட்டப்பத்திரமை கேட்டாய் அண்ணா. இந்த வனத்தில் உள்ள மரம் செடி கொடிகளுக்கெல்லாம் முன் ஜம்மத்தில் இப்படி இருந்தது இந்த ஜம்மத்தில் இப்படி வாழ்ந்து கொண்டு வருகின்றது என்று சொல்கிறாயே உண்மைதான். நமது பாஞ்சாலி என்ற துரோபதா 6 பேருமே உயிரோடு வைகுற்றம் போகலாம் என்று வந்த வழியிலே துரோபதா இறந்து விட்டார். அந்தவள் என்ன குற்றம் செய்தார், எதற்காக இறந்தார், அதை எங்களுக்கு விளக்கமாக சொல்ல வேண்டும் அண்ணா என்று சொல்கின்றார். உண்மைதான். இதோ சொல்லி வருகிறேன் நன்றாக கேட்க வேண்டும் தம்பி. தம்பி வல்லவனே இனி சொல்கிறேன் தம்பி பீமா வல்லவனே தம்பி சொல்கிறேன் தம்பி பீமா வல்லவனே இனி சொல்கிறேன் தம்பி பீமா வல்லவனே தம்பி சொல்கிறேன் தம்பி பீமா
நமது பாஞ்சாலி துரோபதா எதற்காக இந்த படத்திலே வந்தவுடனே இறந்து விட்டாள் என்றால், அன்று ஒரு நாள் பாஞ்சாலி ராசன் என்பவன் கூட பிறந்த வெள்ளை வளைத்து ஞானத்தை போட்டி கீழே இருக்கும் கண்ணாடி தொட்டி நிழலை பார்த்து மேலே சக்கரம் சுழண்டிக் கொண்டிருக்கும் சக்கரத்தின் துவாரத்தின் வழியாக அந்த மச்சத்தை யார் அடைக்கிறார்களோ அவர்களுக்கு மனமுடித்து தருகின்றேன் என்று 55 தேச மன்னர்களுக்கும் ஓலை எழுதி அனுப்பியிருந்தார்.